அந்த பாருங்கள் எப்படி இந்த பார்த்தீங்களா தெரியுதா? அந்த சைடில் எல்லாம் ஒயிட்டாக தெரியும். இது வந்து பனிப்பாறை. அதை வெட்டி வெட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பனி அப்படியே உறைஞ்சிருக்கு பாருங்க. 2 சைடும் அந்த பனி உருகி அந்த தண்ணி வந்து அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக இருக்கும். இது மார்னிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ரோடும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒன் டே வந்து ஃபுல்லாக அந்த கிளியர் பண்ணுறதுக்காண்டி 2 போர்டும் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க வண்டியை. அந்த இதில் தான் நான் மாட்டிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டில் அப்படியே போயிட்டே இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் போக போக அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். பாருங்களேன். இதில் என்னென்னு மறுபடியும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 2 சைடும் அது கிளியர் பண்ணியிருக்காங்க. பனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா. மணி பார்த்தீங்கன்னா 8:46 அந்த டயத்தில் அப்படி போயிட்டுருக்கோம். மலை மேலே 18,000 அடி. அப்போ உங்களுக்கு தெரியுங்களா? இந்த பனி வந்து அப்படியே உறைஞ்சிருக்குன்னா பார்த்துங்க, அதோடைய ஹைட்டு தெரியும். அப்போ இவ்வளோ ஹைட்டாக இருந்தால் அந்த பனி வந்து இவ்வளோ உறைஞ்சிருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். சரி எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம் இந்த பாதை. எனக்கு தெரியாதுல்ல எங்கே போகுது அப்படின்னு. கார்கிலும் போட்டேன். இதில் என்ன அப்படின்னா அங்கே ஃபுல்லாக டவர் கிடைக்கலங்க. டவர் கிடைக்காதனால செல்லும் வந்து நம்ம போட்ட அந்த ஜிபிஎஸும் சரியாக ஒர்க் ஆகலை. அது வேறு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நைட்டு போய் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பெரிய இதிலே போயிட்டே இருந்தேன். சரி எங்கே தான் அந்த ரோடு போகுது முடியுதுங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த வண்டி முன்னால் போகுது பார்த்தீங்களா? அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில், இப்போ இல்லை இந்த இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டி பின்னால் நான் போயிட்டுருப்பேன். அவங்க வந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறதை அவங்க நினச்சிட்டு அவங்க வேகமாக ஓட்ட. சரி அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போனால் ஈஸியாக போயிடலாமே. நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஒரு கட்டத்தில் அவன் என்னையை பார்த்து வண்டியை நிப்பாட்டி சைடை ஒதுங்கிடுவாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே பயந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்ததுங்க. அது பெரிய ஒரு இதாக இருந்தது நைட் ட்ராவல் பண்ணும்போது. இருந்தாலும் நானும் தளரலை. சரி போயிடலாம், என்ன இவ்வளோ வந்துட்டோம், இதுக்கு மேலே அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் ரோட்டில் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியல வண்டியை. ஏன்னா அங்கங்கே ரொம்ப பள்ளமாக இருந்தது. வண்டி அதிகமாக போய் ரோடே சரியில்லாமல் இருந்தது. குண்டு குழியுமாக இருந்தது. இன்னும் ரோடு ஃபினிஷ் ஆகலை. இன்னொன்று என்னென்னா அந்த மலை இந்த கீழே ரோடை பாருங்களேன், அப்படியே வெட்டி வெட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த பனி உருகி உருகி அந்த ரோடே அரிக்குது அப்படியே. அது வேறு இருந்தது. இந்த வெட்டி வெட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த கிரிப்பு கிடைக்கிறதுக்காண்டி. அது பெரிய ஒரு இதாக இருந்ததுங்க அந்த ஏரியாவில். வண்டி ஓட்டும் போதே ஸ்டேரிங் வந்து இதாகிடுச்சு, மூவ் ஆச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இதாக பண்ணி ஓட்டிட்டேன். இதில் ஒரு கிளிப்பிங்கு இடையில லாரிக்கார வேறு வந்துட்டான் அங்கிட்டிருந்து. இது இல்லை, இன்னொரு லாரி ஏதாச்சும் கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மாட்டிட்டேன். அந்த வண்டி போயிடுச்சு. 2 பேரும் நேருக்கு நேராக பேசிக்கிறோம். அவன் ஹிந்தியில் பேச, நான் தமிழ் இதில் இங்கிலீஷில் சொல்ல. அவனுக்கும் புரியல, எனக்கும் புரியல. அப்புறம் நான் அப்படியே ரிவர்ஸ் வந்து அவனே பயந்துட்டு ரிவர்ஸ்லாம் வேணாம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அப்போ நான் கொஞ்சம் அப்படியே ஒரு சைடு ஒரே ஒரு சிங்கிள் ரோட்லேயே கொஞ்சம் இது பண்ணி அவன் மூவ் பண்ண இதெல்லாம் இருக்குதுல்ல. இது ஒரு பெரிய இதாக நடந்தது இந்த நைட்டில். அரௌண்ட் இப்படி போய்கிட்டே இருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டில் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க அந்த ஏரியாவுக்கு. நான் பிளான் பண்ணி போங்க. அன்பிளான்டாக போனீங்கன்னா நான் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பிளான் பண்ணி தான் போனேன். இருந்தாலும் நம்ம பிளானிங் மாதிரி அந்த ஏரியாவிலலாம் பண்ண முடியலை. ஏன்னா அப்பப்போ அந்த இது சேஞ்ச் ஆகுது. நம்ம பிளானிங் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிளான் பண்ணது ஒன்றா இருக்குது, நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பிளானில் போகிறோம், அங்கே நடக்கிறது வித்தியாசமாக இருக்குது. டிராஃபிக் வந்து அதிகங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அப்பப்போ வண்டியை பிளாக் பண்ணி போட்டுறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏன்னா இடையில ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு வழி தானே. அதனால் பிளாக் ஆகி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது அதை கிளியர் பண்ணுறதுக்கே. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்குது. அதனால் அங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பிளானை தான் போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நான் விடலை, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
வண்டி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 2 பக்கெட்டும் ஐஸ் தான். ஐஸ் பாறைகளுக்கு நடுவில் பயணம். உங்களுக்கு இளையராஜா சாங்ஸு கேட்டுட்டு அப்படியே நைட் மியூசிக் நல்லா இருந்ததுங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நைட்டில் ஒரு திருவிழாவும் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது டிரைவிங்கில். அதுக்கப்புறம் எங்கே ஓடினாலும் எனக்கு பயமே இல்லை. எங்கே போனாலும் அந்த பயம் போயிடுச்சு. அசால்ட்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு கட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடித்து போகிறாங்க பாருங்கள். நான் சொல்லக்கூடாதுங்க, ஷிஃப்ட்டு தாங்க. நல்ல காருங்க அது. என்னை எந்த இடத்துலையுமே என்னை ஒரு இது பண்ணலை. நானாக போய் தான் சர்வீஸ் பண்ணேன். 2 இடத்துல பண்ணேன், சர்வீஸ் விட்டேன். மற்றபடி காரு செம்மையாக எந்த இடத்துக்குமே எனக்கு பிரச்சனை கொடுக்கல. அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக வந்தது. எங்கேயுமே நிற்கலை. சின்ன கார் தான் இருந்தாலுமே நல்லா எல்லா இடத்துக்கும் என்னை இது பண்ணுச்சு. நான் என்னென்ன சொல்கிறேன்னா அம்முட்டையும் கேட்டுச்சு இந்த கார். ஃபாஸ்ட்டாக போனால் ஃபாஸ்ட்டாக போகும், ஸ்லோவானா ஸ்லோவாக. அந்த அளவுக்கு சொல்கிறது எல்லாம் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினேன். அதுதான் பெரிய விஷயம். அப்படி ஓட்ட முடியாது, கார் ஹீட் ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக போச்சுங்க. வரும்போது தான் ஒரு இடத்துல இதே மாதிரி மாட்டிக்கிட்டேன். அதை காமிக்கிறேன். அது ஒரு ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் பட்ட பாடு இருக்கேப்பா, சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டேன். ரிட்டனில் இப்போ இல்லை, ரிட்டனில் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கரில் சுற்றினேன். அது ஒரு மாதிரியாக இருந்தது. இது இப்போ தானே போயிட்டுருக்கோம். நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி லே போகணும்ல. கார்கில் தாண்டி தான் லே வரும். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ரோட்டில் தான் ஓட்டணும். அந்த பக்கத்து ஒன்றுமே தெரியலைங்க. நான் இந்த ரைட் சைடே பார்த்துக்கிட்டு ஓட்டினேன். அந்த சைடு என்ன இருக்குன்னே ஒன்றும் தெரியல. ஏன்னா அவ்வளோ டார்க் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, லைட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வாட்டுக்கு. நம்ம வண்டியில் கொஞ்சம் அந்த ஆல்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். லாங் போகிறதுனால ஹாலோஜன் லைட்டு எடுத்துகிட்டு எல்இடி லைட்டு போட்டிருந்தேன். அந்த எல்இடி லைட்னால தான் உங்களுக்கு டியூப் லைட் எரியிற மாதிரி இவ்வளோ பவராக இருக்குது. இதில் எது வரவங்கலாம் திட்டினாங்க, என்னடா சீரியல் லைட்டு போட்டுற மாதிரி போட்டு வரையே, எங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுமா தெரியக்கூடாது அப்படின்னு. நம்ம லாங் போகிறோம்ல, அதெல்லாம் அந்த லைட்லாம் ரொம்ப முக்கியம். ஹாலஜனை கலட்டிட்டு, ஹாலஜனில் இந்த எல்லோ லைட்டு அதை கலட்டிட்டு எல்இடி லைட்டாக மாற்றிருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த விசன் நல்லா கிளியாரிட்டி கீழே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே தெரியும். அதனால எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று மழை வரலை. மழை வந்ததுன்னா இன்னும் எனக்கு சிரமமாகிருக்கும். இந்த டயத்துலலாம் மழை வரலை. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது டிரைவிங்கு. ஓட்டிட்டேன் அப்படியே. அது நைட்டில் ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெரியாத இடத்துல அதெல்லாம் கொஞ்சம் எப்போவும் ஒரு நாள் போல் இருக்காது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். எல்லாருனாலையும் இதை ட்ரைவ் பண்ண முடியாது. அங்கே போகிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள